இன்ஹேலர்களை பற்றின உங்களோட தவறான புரிதலை மாற்றுங்க. வணக்கம், நான் டாக்டர் ஃபாசில் ஆரிஃப், நுரையீரல் மற்றும் சுவாசநல சிறப்பு மருத்துவர். முதலாவதா, இன்ஹேலர் எடுக்கிறதுனால அது அடிக்ஷன் ஆகுமா? ஒரு முறை இன்ஹேலர் எடுத்தால் அது வாழ்நாள் முழுவதும் நாம் எடுத்துகிட்டே இருக்கணுமா? இல்லவே இல்லைங்க. நோயோட கட்டுப்பாடு, ரெகுலர் செக்கப், அது மூலியமாக இன்ஹேலர் மருந்தை படிப்படியாக குறைச்சி அந்த இன்ஹேலர் மருந்தை நிப்பாட்ட முடியும். அடுத்ததாக, இன்ஹேலர் மருந்துனால அதிகப்படியான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? நிச்சயமாக தவறுங்க. நம்ம ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டீராய்டு மருந்தை வாய் வழியாக எடுக்கிறத விட இன்ஹேலர் வடிவாக கொடுக்கறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மி. அடுத்ததாக, ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு மாத்திரைகள் தான் சிறந்த ட்ரீட்மெண்ட்டா? கண்டிப்பாக தவறு. ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு இன்ஹேலர் மருந்துகள் தான். அடுத்ததாக, இன்ஹேலர் ஆஸ்துமா பாதிப்பு தீவிரமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா? தவறுங்க. ஆஸ்மா நோய் எந்த அளவிலான தீவிரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு முதல் ட்ரீட்மெண்ட்டு இன்ஹேலர் மருந்துகள் தான். அடுத்ததாக, ப்ரெக்னென்சியில் இன்ஹேலர் மருந்துகளை எடுக்கக்கூடாதா? மருத்துவர்களை சந்தித்து மருத்துவர்கள் பரிந்துரைக்கிற இன்ஹேலர்ஸை ப்ரெக்னென்சியில் தாராளமாக சேஃப்டியாக எடுத்துக்கலாம். ஸோ இன்ஹேலர்ஸ் பற்றின உங்களோட தவறான புரிதல்களை மாற்றிட்டு மருத்துவர்கள் அறிவுறுத்துகிற இன்ஹேலர்ஸை கரெக்டாக எடுத்துக்கோங்க. மேலும் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம மனவை பல்மோ கேரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.